ஸோ ஹே கன்சியூமர்ஸ், ஸோ நீங்கள் கூகுளில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை கூகுளில் லாகின் பண்ணும்போதோ அதே மாதிரி நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டை அதே பண்ணும்போதோ கூகுள் வந்து எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் அப்படி கிடையாது. கொஞ்சம் ரொம்ப லேகியாக இருக்கும். லைக் கூகுள் வந்து உங்கள் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு அப்படி இருக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பேட்டரி சேவரில் போட்டு அப்படி இருக்கும், சார்ஜ் இல்லாதப்போ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன காரணம்னா கூகுள் வந்து வந்தப்போ அவங்க வந்து உங்களையும் என்னையமாயும் ஒரு இண்டிவிஜுவலுக்காக இந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொன்றையும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியுமோ, நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டன்ஸ், யூஸ் பண்ணுற சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் இந்த யூஐ ஸ்மூத்தான யூஐக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த அதர் சைட் மைக்ரோசாஃப்ட் இவங்க வந்து என்டர்பிரைஸ்டு ஃபோக்கஸ்ட். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல்லாம் இப்படி தான் இருக்கணும், இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து இப்படி இருக்குது. இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து சைன் அவுட் ஆயிடும். இன்ஆக்டிவாக இல்லைனா கொஞ்ச நாள் அதில் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, இல்லை வந்து உங்கள் வேறு யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் கூகுள் தான் இருக்குது, ஆனால் கூகுள் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ இதுதான் மேட்ரு. ஓகே, பை பை கன்சியூமர்ஸ்.